ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். பாருங்கள், இன்றைக்கி வந்து டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ராகி தோசை சுட போகிறேன். இதுக்கு ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் தோசை மாவு இருக்குது. அதோட நம்ம கொஞ்சம் ராகி மாவு கலக்கிக்கலாம். என்னன்னாக்கா அதை சேர்த்து நம்ம அரிசி கேவுரு எல்லாமே சேர்த்து அரைச்சி நம்ம இதை பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி டக்குன்னுட்டுன்னு கொஞ்சம் ராகி மாவு இருந்துச்சுனாக்கா போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 கரண்டி வந்து நான் ராகி மாவு சேர்த்துருக்கேன். எனக்கு ஒரு 2 கப்பு தோசை மாவு இருந்துச்சு. அதில் வந்து ஃபுல்லாக நான் 1 கப்பு அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பின்ன வந்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லிச்செடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து சுட்டாச்சுனாக்கா சூப்பராக வந்துடும் இது. ஓகேவா? டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து இதை செஞ்சுக்கிடலாம். இதுக்கு தேவையான சட்னி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சட்னி இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா, தேங்காய், கொஞ்சம் பொரிக்கடலை, பூண்டு, கொஞ்சம் உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு தாளிச்சிட்டோம்னாக்கா இந்த தோசைக்கு இந்த சட்னி வந்து ரொம்பவே மேட்சாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம எப்போது தோசை ஊற்றுற அளவுக்கு இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுனாக்கா போதுமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும். ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஈவினிங் டின்னருக்கா இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா இது ரொம்பவே மேட்சாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இது தோசை ஊற்றிட்டோம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெய் வேண்டானாக்கா இந்த தோசையை ஊற்றிட்டு மூடி போட்டிங்கனாக்கா அது வெந்து வந்துடும். அப்போ திருப்பி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி விட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நம்மளுடைய ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. 2 மினிட்ஸில் செஞ்சாச்சு. நீங்கள் கேவுரு ஊற போட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வீட்டில் அரிசி மாவு இருந்துச்சுனாக்கா இப்படி செஞ்சுக்கலாம். இதுக்கு மேட்சிங்கான சட்னி, இந்த சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இது ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.